வணக்கம், வெல்கம் டு கோவை குக்கரி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பாவக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் வதக்கிறதுக்கெல்லாம் நேரமாகும். இப்போ ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வதக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நான் ஷார்ட்டாக தான் வீடியோ போட்டிருக்கிறேன். நல்லா இது தண்ணி ஊற்றாமல் அப்படியே வதக்கிக்க வேண்டியது தான். இப்போ ஒரு எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றியாச்சு. கடுகும் உளுந்து பருப்பும் போட்டு தாளிச்சிக்கலாம். இதுக்கு மிளகாலாம் தேவையில்லை, மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ண போகிறோம். கடுகு வெடிச்சுன்னியவே வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நான் சேர்த்திருக்கேன், பெருசும் சேர்த்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த அளவுக்கு ஆனோன்னியவே நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 300 கிராம் அளவுக்கு நான் பாவக்காய் சேர்த்துருக்குறேன். இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக வெட்டிட்டால் சீக்கிரமாக வதக்கிறக்கு ஈஸியாக இருக்கும். புளிக்குழம்புக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம பெருசாக போடுவோம். இது ஃப்ரைன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் இது ஈஸியாக ஃப்ரை ஆகும். இப்படி ஒரு கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம்னா சீக்கிரம் நம்மளுக்கு வதங்கிடும். அப்படி இருந்தாலுமே ஒரு 10-15 நிமிஷம் ஆகிடுங்க இதுக்கு. ஆனால் நம்ம வீடியோ சிறுசாக இருக்க வச்சுட்டு இப்போது கல் உப்பு போட்டுக்கலாம். அது தண்ணி விட்டு அது கரெக்டாக போய்க்கும். உப்பு எல்லா பக்கமும் கரைஞ்சிக்கும். இந்த ஸ்டேஜில் போட்டால் காயும் நல்லா பச்சையாகவே இருக்கும். இந்த ஸ்டேஜில் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. நான் ஒரு 2 நிமிஷம் விட்டு வதக்கி விட்டேன். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம குழம்பு மிளகாத்தூள் காரத்துக்காக இப்போ ஒரு 300 கிராம் அளவுக்குன்றதுனால நான் ஒரு 2-2.5 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 3/4 பதம் வெந்தோன்னியவே. அதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம இது வதக்கிறதுலேயே கொஞ்சம் கசப்பு போயிருக்கும். இருந்தாலும் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கரும்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் தேங்காய் எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தேங்காய் சேர்த்து வதக்கிக்கலாம். முடிஞ்சுது பொரியல். இது வதக்கி முடிச்சதையும் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டா பொரியல் முடிஞ்சது. அவ்வளோதான் பாவக்காய் ஃப்ரை. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டால் நம்ம அது பாவக்காய் ஃப்ரை முடிஞ்சது. இது எல்லாத்துக்கும் சாதம் கூட போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.